என்ன நடந்துச்சு ஓப்ரான்? அந்த சக்தி கோலம் தெரிஞ்சதா? நீங்க அதை பாத்தீங்களா? நம்ம நாடு பெரிய ஆபத்துல இருக்கு. அவ ரொம்ப அழகா இருக்கான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பேரழகே, பேரழகே. அந்த அழகு ரொம்ப நாளைக்கு இருக்காது. வெலேரியஸ உடனடியா இஷ்மீர் நகருக்கு திரும்பி வர சொல்லு. நம்ம நாடு பயங்கரமான ஆபத்தை எதிர்நோக்கி இருக்குன்னு சொல்லு. சரிங்க. என்னாச்சு பாரு, மெலோரா எப்படி இருக்கா? இன்னும் அவ அந்த மந்திர தாக்கத்திலிருந்து மீளல. ஆனா அவ சீக்கிரம் குணமாய் நமக்கு தேவைப்படுற சமயத்துல நிச்சயம் உதவி பண்ணுவா. எதிர் மந்திரத்தால டேம்டார் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாம செஞ்சாலும் எப்படி நாம சக்தி கோலத்தை எடுத்துட்டு வந்தே ஆகணும். இஷ்மீரோட திறமசாலியான 4 வீரர்களை வெலேரியஸ் தலைமையில அங்க அனுப்ப போறேன். அவங்க டேம்டாருக்கு தெரியாம அவன் பதுங்கி இருக்கிற இடத்துக்கு போவாங்க. எப்படியாவது அவங்க கிட்ட இருக்கிற சக்தி கோலத்தை மீட்டுட்டு வருவாங்க. ஆனா வெலாரியஸ் வெளியூர் போயிருக்கான். திரும்பி வரத்துக்கு 4 நாள் ஆகும். இனி இந்த விஷயத்துல தாமதிக்க கூடாது. அவனுக்கு பதிலா நான் அங்க போறேன். பெரிக், இந்த நாட்டோட மிகச்சிறந்த வீரனான நீயே போறேன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த போராட்டத்துல உனக்கு துணையா யார் யார் வரணுங்கிறத நீயே தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் தேர்ந்தெடுக்கிற முதல் ஆள் லக்ஸ். அப்படி ஒரு வெறி கொண்ட வீரத்தையும் வேகத்தையும் வேற யார்கிட்டையும் நான் பார்த்ததே இல்லை. உண்மைதான். கடந்த போர்ல அந்த வீரத்தை கண்டு நானே பிரமிச்சு போய் நின்னு இருக்கேன். எவன்டா அது மோதுறது? உடம்பு எப்படி இருக்கு? பொம்பல ஓபதாய் ஆலயத்தோட பாதுகாவலர்கள்ல ஒருத்தன். இன்வனஸ் ஆவிகள் கோட்டையை அழிச்ச குழுவுல நானும் அவனும் இருந்தோம். எங்க இருக்க அந்த ஆளு? இன்னைக்கு அவனை விடக்கூடாது. அவனா நாம படை வீரர்களே, இந்த புனிதமான தேவாலயத்துக்குள்ள காலனியோட வரக்கூடாது. டோரியனோட திறமைக்கு ஈடு இணையே கிடையாது. அவன் சூனியத்தை வெல்றதுக்கு யாரை கூட்டிட்டு போற? அதுக்குதான் ஹார்மோலைன் இருக்காளே. கரெக்ட் சாய்ஸ். நினைச்ச இடத்துக்கு தான் மாய சக்தியால கொண்டு போற அவ இப்ப ஏதோ ஒரு தீவுல இருக்கிறதா சொன்னாங்க. ஆமா, கேள்விப்பட்டேன். எங்க போறோம் இப்போ? மீன் பிடிக்கவா? ஆண் மீனா இல்ல பெண் மீனா? மந்திர சக்தியில அவளை மிஞ்ச ஆளே கிடையாது. தன்னோட சக்தியை சோதிக்கிற எந்த சவாலையும் அவ தைரியமா ஏத்துக்குவா. அவ மனோசக்தி இந்த போராட்டத்துல உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 4வது ஆள் யாரு? 4வது ஆள் நிம். குள்ள நரியோட புத்தி சாதுரியமும் எதை எங்க எப்ப எப்படி செய்யணுங்கிற வல்லமையும் படைச்சவன். அந்த குறும்புக்கார குள்ளனா? இது ஒரு மகாராஜாவோட எலும்பு கூடு. அது கையில ஒரு வாள் இருக்குல்ல, அதைத்தான் உங்களுக்கு விக்கிறேன்னு சொன்னேன். இத வச்சுக்க. இதுல 300 ரூபாய் இருக்கு. சொன்ன தொகையை விட கம்மியா இருக்க. இவ்வளவுதான் தர முடியும். மரியாதையா கொடுத்துரு. அந்த வாளை நீங்களே எடுத்துக்குங்க. எடுக்கலாம்ல? அற்புதமான ஆளுங்களை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்க. ஆனா அவங்களை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். இந்த 4 திறமசாலைகளும் என் கூட இருந்தா தான் இஷ்மரை என்னால காப்பாற்ற முடியும். இந்த போராட்டத்துல நீ ஜெயிச்சே தீரணும். அந்த டிராகன் எந்த நேரத்துல எந்திரிச்சு வந்து இந்த நாட்டை அடியோட அழிக்க போகுதுன்னு மக்கள் பயந்துகிட்டு இருக்காங்க. அந்த டிராகனையும் டேம்டாரையும் அழிக்க 5 திறமசாலியான வீரர்கள் போக போறாங்க. தந்திரம், கைத்திரம், மந்திரம், வீரம், இந்த 4 அடங்கின குழு இது. பரேக், இந்த குழுவுக்கு தலைவனா இருக்க போறது நீதான். அந்த டிராகனை கட்டுப்படுத்துற சக்தி கோலத்தை எப்படி நீங்க கொண்டு வந்தே தீரணும். நிச்சயமா அது நடக்கும். அவங்க சக்தி கோலத்தை கொண்டு வந்து சேர்த்த உடனே மந்திர மகாசபா அதை பத்திரமான இடத்துல கொண்டு போய் பாதுகாப்பா வைக்கணும். பாதுகாப்பா அதை வைக்கலன்னா அதை இங்க எடுத்துட்டு வரதுல பிரயோஜனம் இல்லை.
அதை கொண்டு வர வேலை, அதை பாதுகாப்பா வைக்கிற வேலை. இந்த 2 வேலையை அந்த டிராகன் எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம செஞ்சு முடிக்கணும். அப்படி செய்யலன்னா அந்த டிராகனால நம்ம நாடே அழிஞ்சிரும். நம்பிக்கையோட செயல்பட்டா நீங்க போற காரியத்துல ஜெயிக்கலாம். நீங்க வெற்றியோட திரும்பி வர என்னோட வாழ்த்துக்கள். ஆர்க், என்ன ரெடியா? ரெடி. என்ன கொண்டு வந்திருக்க இன்னைக்கு? ரத்தம். உயிர் நாதத்தோட கலக்குது. அந்த பொண்ணு லக்ஸ் ரொம்ப அழகா இருக்கால? மெலோரா, அவளோட திறமைக்காக தான் அந்த பேர் அவளுக்கு கிடைச்சிருக்கே தவிர அவளோட அழகுக்கு இல்ல. எப்படியோ நீங்க அவளை அழகுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல? ஆனா உனக்கு உடம்பு சரியில்லைங்கிறத நினைக்கும் போது எனக்கு போக வேண்டாம்னு தோணுது. பெரேக், என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க போய் தான் ஆகணும். இது சாதாரண வியாதி எனக்கு தோணல. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். நான் என் பழைய நிலைமைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துருவேன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நாடு உங்க உதவியத்தான் எதிர்நோக்கி இருக்கு. நிம்குள்ளா, என்ன உன்னை தூக்கி விடணுமா? கிண்டலா பண்ற? எதையுமே உன்னால தூக்கி விட முடியாதபடி உன் கையை நறுக்கிடுவேன். இத பாரு, நீயும் நானும் சண்டை போட வேண்டியது நமக்குள்ள இல்ல, அது வேற ஒருத்தர்கிட்ட. பரேக், நீங்க முடிக்க வேண்டிய வேலைக்கு உண்டான நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அது நீங்க எனக்கு சொல்லித்தான் புரியணுங்கிற அவசியம் இல்ல. டேமுடர் இருக்கிற இடத்தை காட்டக்கூடிய மேலக் நில வரைக்கும் நாங்க இப்ப போய்கிட்டு இருக்கோம். மேலக் கட்டின மாயநீர் தொட்டி அங்க இருக்கு. அது எங்களுக்கு டேமுடர் இருக்கிற இடத்தையும் சக்தி குளம் எங்க இருக்குதுங்கிறதையும் காட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆமலின் தான் மந்திர சக்தியால எங்களை அங்க கூட்டிட்டு போவா. மேலக் நிலவரைக்குள்ள போன யாரும் இது வரைக்கும் திரும்பினதில்ல. நம்ம நாட்டை காப்பாத்தணும்னா உயிரை பணைய வச்சு நாங்க போய்தான் ஆகணும். அந்த மேலக்கோட நிலவரை எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? துர்தேவத கிராமத்தை சேர்ந்த காப்லின்ஸ்க்கு. கிழிஞ்சது. ஏமா லக்ஸே, கத்திய ரொம்ப நைஸா பதப்படுத்துறியா? அதை கையில புடிச்சு என்னைக்காவது சண்டை போட்டிருக்கியா? அவகிட்ட அதிகமா விளையாடாத. அப்ப குறைச்சலா விளையாடுறேன். கத்தி பிடிக்க தெரியாதவங்க எல்லாம் கத்தி வச்சிருக்கிறத பார்க்க தமாஷா இருக்கு. நேரம் உனக்கு சரியில்லை.
கொஞ்சம் விட்டா என் கைரேகையை பார்த்து என் ஜாதகத்தையே சொல்லிடுவ போல இருக்க.